யாரை கம்பேர் கொடுன? சிங்காரவேலு என் நண்பன், சிங்காரவேலன் டைமண்ட் பாமோ, அந்த அம்மா கவிதா பேசணும். அந்த அம்மா பேசிட்டியா? அந்த அம்மாவுடைய அந்த தமிழ் என்ன கேட்டா, அந்த பொண்ணு தஞ்சாவூர் பொண்ணு, தஞ்சாவூர் பொண்ணு வந்து தஞ்சை சீனியர்ஸுக்கு படத்துக்கு பேசாம எந்த படத்துக்கு பேசும் போயிட்டு வந்துட்டேன். ஒரே டைலாக். அந்த பொண்ணு பின்னாடி இன்னைக்கு சிரிக்குதா இல்ல இவர் தப்பா சொல்றாரான்னு எனக்கு தெரியாது, அதை பத்தி கவலை கிடையாது. அந்த அம்மா தஞ்சாவூர்னு நினைக்கிறேன்னா ஓகே பாருங்க, தினமலர் அது அது ஒரு பத்திரிகையில வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த அம்மா என்னோட ஊர் எதுன்னு சொன்ன ஒரு 4 கேள்வி கண்ண தஞ்சாவூர்னு சொன்னுச்சு. ஒரு 4 கேள்வி கூட கேட்டுக்கிட்டேன். எனக்கு என் ஊர்னா ரொம்ப பைத்தியம். என் ஊர்னா எனக்கு அது மேல ஒரு பெரிய இது. என் தஞ்சை அவன் தன்னோட பேரை யாரு வைப்பான்? தன்னுடைய கம்பெனிக்கு பேர் வந்து தான் பேரை வச்சுப்பான். நான் என்னுடைய தஞ்சை மாவட்டத்துக்கு தஞ்சை சீனியர்ஸ்னு பேர் வச்சேன். அப்புறமா என் பையன் பிறந்தோன்னு சிம்பு சீனியர்ஸ்னு வச்சேன். அது வேற விஷயம். ஏன்னா அந்த தஞ்சையை பிடிச்ச மாதிரி தஞ்சையை நெஞ்சுக்குள்ள இருக்கு, சிம்பு என் நெஞ்சுக்குள்ள இருக்கான். என் பையன் சிலம்பு இருக்கானா, அவனோட ஷார்ட் நேம் சிம்பு, அதனால சிம்பு சீனியர்ஸ்னு வச்சேன். அதனால எதுக்கு சொல்ல வரேன், எல்லாருக்கும் அவன் ஊரு மேல அவனுடைய இடத்து. என்னோட அண்ணாமலை இது உலகத்துல எனக்கு எந்த இடம் பிடிக்குதோ இல்லையோ, சிதம்பரம் நடராஜர் பிடிக்கிறதுக்கு மாதிரி நான் படிச்ச அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அந்த சிதம்பரம் தான். நீங்க ஒண்ணு சொல்றேன், நான் கோயில்லாம் போய் கையெடுத்து கும்பிடுறதை விட என் திரையரங்குகளை பார்த்தா நான் கையெடுத்து கும்பிடுவேன். ஏன் தெரியுமா? திரையரங்குன்னா என்னோட வாழ்க்கையில கோயில். அந்த திரையரங்கு என்னோட கோயில்னு சொல்ற மாதிரி நான் தோத்து தட்டில் எடுத்து சாதத்தை போட்டுட்டு அப்படி சாப்பிட போல ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு ரசிகனா தான் சார் பார்ப்பேன். அந்த ரசிகன் தான் என்ன இன்னைக்கு நிக்க வச்சிருக்கான். அந்த ரசிகன் இல்லாம நான் இல்ல. இன்னைக்கு நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு பேரு டிஆர் டாக்கிஸ்ன்னு வச்சேன். ஏன் தெரியுமா? நான் டூரிங் டாக்கிஸ்ல படம் பார்த்துட்டு வந்தேன். நான் அடிமட்டத்துல தர டிக்கெட்ல உட்காந்து படம் பார்த்து ரசிச்சு, ரஜினியா விசில் அடிச்சுட்டு, சூப்பர் ஸ்டார் கமலா விசில் அடிச்சு ரசிச்சு படம் பார்த்துட்டு வந்தேன்னா, அதுல ஒன்னே சொல்றேன். இது மட்டும் ஒரு இந்த பதிவை நம்ம செல்லுமணி சொன்னதுனால சொல்றேன். ஒரு கதாநாயகி பாராட்டு விழான்னா எந்த கதாநாயகன் வர்றதுக்கு தயக்கம் இருக்கும். நான் போய் பேசினேன் என்னையா, என் படத்தில் என் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த உயிர் உள்ள ஒரு உயிர் கொடுத்த ஒரு நளினி. ஒண்ணு சொல்லட்டுமா? நளினி பேசணும்னு என்னால தாங்க முடியல. என்னன்னு கேட்டா, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, என் படத்தில் நடிச்ச எல்லா கதாநாயகியும் எல்லாரும், அது ஸ்ரீவித்யாவா இருக்கட்டும், இந்த படத்தை என்னோட கேரக்டர் நடிச்சு கொடுத்த சரிதாவா இருக்கட்டும், எந்த நாயகியும், அது நளினியா இருக்கட்டும், எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். அவங்க நிஜ வாழ்க்கையில என் படத்தில் நடிச்ச கூட நிஜ வாழ்க்கையில நல்லா இருக்கணும். ரோஜா செல்லுமணி நல்ல நேசிக்கிறான் அந்த மனுஷன், அவன் இயக்குனர், அவருடைய அந்த ரோஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு என் கையில ரோஜா இல்லாட்டா கூட அப்படியே நல்லா இருக்கட்டும். அதனாலதான் போய் ரோஜாவுடைய அந்த பாராட்டு விழாவை போய் பேசுறேன். பாரியா, எனக்கு நடிக்க தெரியாதியா, தரையில நடிக்க தெரியாது, திரையில மட்டும்தான். இப்படி ஒரு சேஞ்ச் கதாபாத்திரம் நடிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் ஒரு சின்ன ஒரே ஒரு எங்க என் தங்கை கல்யாணி படத்துல ஒரு பெல் திருற சின்ன தான் வந்தாரு வடிவேலு. எனக்கு வடிவேலுன்னா பிடிக்குங்க. வடிவேலு நான் ஃபர்ஸ்ட் ஷாட்ல நடிக்க வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் நன்றியோட என்ன நினைவு கூறக்கூடிய வடிவேலு. காதல் சுகுமாருக்கு என் மேல ஒரு தாளாத காதல்ங்கிற அளவுக்கு என் மேல பற்றா இருக்கான். ஒரு ராவணனா எஸ்டிஆர்னா டிஆர்னா உயிரை விடுறான். என்ன விரும்புறவங்கள நான் விரும்புவேன், என்ன நம்புறவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பேன். இந்த படம் கூட நான் யாரு தலையிலும் கட்டல சார். தமிழகம் எங்கும் சிம்பு சீனியர் சார். அங்க கவனிங்க, இந்த தமிழகம் எங்கும் சிம்பு சீனியர் நான் மட்டும் நிக்கல. இப்ப சிட்டி என்எஸ்சி நான் ரிலீஸ் பண்றேன். என் கூட டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ஸ்ரீராமுக்கு கூட நான் நிக்கிறேன். என் ஃப்ரெண்டு தங்கராஜ், என்னால வர முடியுமோ முடியாதோ, நான் ஸ்ரீராம் அனுப்புறேன், நான் உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறேன். என் நண்பன் தனம் பிக்சர்ஸ் படு ரமேஷ் செங்கல்பட்டு அந்த ஏரியாவுக்கு, அதே மாதிரி நார்த் ஆற்காடு சவுத் ஆற்காடுக்கு சீனு எனக்காக இது பண்றாரு. அதே மாதிரி தஞ்சாவூர் என் தஞ்சை சீனியர் தஞ்சை மாவட்டத்துல என் நண்பன் தஞ்சை ராமதாஸ் இந்த படத்துக்கு நீங்க சிம்பு சீனியர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க கூட நிப்பொண்ணு. அதே மாதிரி அதே நீங்க பாத்தீங்கன்னா சேலத்துல பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஐயா, அங்க இருக்கக்கூடிய மோகன், அங்க இருக்கக்கூடிய சேல நாராயண, எல்லாத்துக்கும் மேல சேலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி அன்பரசு, என்னால் உருவாக்கப்பட்ட அன்பரசு, இவங்க எல்லாம் நின்று சிம்பு சீனியர்ஸ் ரிலீஸ். கோயம்புத்தூர்ல எடுத்தா என் இணைய நண்பர் சார்லஸ், என்னோட நிழலு, என்னுடைய அன்பு தம்பி,
அங்க கோவை சார் அங்க என்னுடைய இணைய நண்பன் நம்முடைய காஸ்மோஸ் சிவகுமார் அவரு என்ன கை கொடுக்குறாரு. மதுரையில் எடுத்துக்கிட்டா திருப்பதி பிக்சர்ஸ் நம்மளோட பரமக்குடி தியேட்டர் ஓனர் அந்த சேகர் என்ற அந்த விவேகானந்தன் அவங்க மூலமா மதுரையில ரிலீஸ் பண்றேன். எடுத்துக்கிட்டாக்கா அங்க பாத்தீங்கன்னா பிரதாப் ராஜா ஐயா. பெங்களூர் எடுத்தா என்னுடைய இணைய நண்பன் செந்தில்குமார். நான் அடுக்கிக்கிட்டே இருப்பேன். உலகம் முழுவதும் நான் விநியோகராக இருந்து இருக்கிறேன்னா எனக்கு பக்கபலமா என்னுடைய நண்பர்கள் தான் என்ன தூக்கி நிறுத்துறாங்க. என்னுடைய இந்த படத்துக்காக அத்தனை இப்ப ஜெய்வி பிலிம்ஸ் சேகரா வந்து பேசுவாரு, சேலத்தில் பிரபாகரனா, அத்தனை பேரும். அதாவது அவங்களெல்லாம் நான் மீடியேட்டர்ஸ் கூட சொல்ல மாட்டேன், என்னுடைய நலம் விரும்பிகள். இதெல்லாம் எதுக்காக சொல்ற, இந்த படம் நான் வந்து எல்லாரும் அந்த பழைய படத்தோட கதையெல்லாம் சொன்னாங்க சார். 38 நாள் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் சார். ரீ ரெக்கார்டிங் பிளஸ் ரெக்கார்டிங் 4 தர படத்தை மாத்தி 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 கலர் கரெக்ஷன் பண்ணிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கிருக்கேன் சார். இந்த படத்தை ஒரு ரீ ரிலீஸ் படத்துல இப்படி எல்லாம் பண்ண முடியுமாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா பண்ணிருக்கேன். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட கடமை என்று சொன்னால் மீடியா தான். நீங்க இல்லாம எதுவுமே இல்ல. இது சும்மா அல்வா கிடையாது. நீங்க என்ன கேட்டீங்க, உங்களுக்கு இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், இவ்வளவு வெரைட்டி தெரியுமா? ஒரே விஷயத்தை போயிடுச்சுன்னா எத்தனை மீடியால அதை போட முடியும்? ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும், ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு வெரைட்டி கொடுக்கணும். இவ்வளவு நேரம் நின்று பேசுற உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகும். எப்படி சிரிக்க வைக்கணும்? ஏயா செல்லுமணியை சிரிக்க வைக்கிறேன்னு வேற யாரும் என்ன சிரிக்க வைக்க முடியாது. செல்லுமணி ரோஜா சிரிக்க வைக்கலாம், நான் சிரிக்க வைக்கிறேன்னு. ஆனா ரோஜா பார்த்த ஒரு சிரிப்பு வேற. அது வந்து அது காதல் புன்னகை, அது ஒரு செம்பருத்தி புன்னகை. இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிப்பு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் வந்து அவ்வளவு டென்ஷன் இருந்த மனுஷனை இன்னைக்கு நான் சிரிக்க வச்சதுல அவ்வளவு சந்தோஷம். என்னுடைய நண்பன் விக்ரமனை சிரிக்க வச்சதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் ஒரு நல்ல பாசமான மனிதர். அவரோட மனைவி மேல அவருக்கு அன்பும் அந்த காதலும், அவர் பையன் மேல அவருக்கு அற்புதமான மனிதன். இதுல என்ன எனக்கு விக்ரம் ஏன் பிடிக்கும், நானும் தாடி அவரும் தாடி. டி ராஜேந்திரன் வரும் உனக்காக, ஏன்னா அது ஒரு பூவே உனக்காக. அது இருக்குது, அது ஒரு சூரிய வம்சம். அதனாலதான் அவருக்கு பிடிச்சிருக்கு என் படத்தோட திரைப்பட அம்சம். இப்படி இப்படி பேசினா நான் ரொம்ப நேரம் பேசுவேன். இவங்களுக்கு இது சார் இவ்வளவு மெட்டீரியல் போருமா, இந்த பழனிக்குமார் எல்லாரும் சுத்தி கேட்டுக்க. இதுக்கு மேல நான் பேசணும்னு வச்சுக்க, அடுத்த தடவை பேசுறதுக்கு மெட்டீரியல் நினைச்சிடாத. நான் எத்தனை மேடையில பேசாம புதுசு புதுசா பேசுவேன். ராதாரவி சொன்ன மாதிரி என்ன பாரு. எல்லாத்த விட என்னுடைய இன்னொன்னு நல்லா எல்லாரும் டீ ராஜன் கம்பேரி வந்து டீ கிடைக்கல காப்பி கிடைக்கல சொல்லக்கூடாது. நல்லா டீ சாப்பிட்டீங்களா, காப்பி சாப்பிட்டீங்களா, வடை நான் சாயங்காலம் சாப்பிட்டுருக்கணும் வடை. இப்ப நான் சொல்ல போறேன் உங்களுக்கு விட. ஏன்னா அதை கூட அதுல கூட ஒரு வந்து விடுத்து ஒரு தமிழ் நட. காரணம் டிஆர்எட் இருக்கு ஒரு தமிழ் மடை. இதுக்கு மேல நான் விரிக்கிறதா இல்ல கடை. நன்றி, வணக்கம். பட்டுமா சார், வைகைக்கரை பாட்டு 2 வரி வேணுமா சார்? சார் ஒரு 2 வரி. ஒரு நிமிஷம். ஜேசன் நம்பான் அந்த வாய்ஸ் அப்படியே நீங்க வந்து படத்துல பார்க்கணும். ஓகேவா? எனக்கு பாட தெரியாதுல்ல, தெரியும், ஆனா நான் பாட மாட்டேன்.